சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற பாடல் வரிகள் மூலம் தமிழ் சினிமாவின் மூன்றெழுத்து மந்திரமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்தான். அன்று முதல் இன்று வரை தன்னுடைய வித்தியாசமான நடிப்பாலும் இயல்பான முக பாவனைகளாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பஸ் கண்டக்டராக வாழ்க்கையை தொடங்கிய ரஜினிகாந்த் இன்று தமிழ் சினிமாவின் அடையாளமாக உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் அர்ப்பணிப்பும் உழைப்பும் சாதாரணமானது அல்ல. 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். தமிழ் சினிமா வரலாற்றில் 45 வருடங்களுக்கும் மேலாக தனக்கென்று தனி ஸ்டைல், பேச்சிலும் தனக்கென்று தனி பாணி, காமெடி, வில்லத்தனம் என பன்முகத்தன்மையால் ரசிகர்களை ஈர்த்து வரும் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து கொண்டிருக்கிறார். அதிரடிக்காரர் என்றாலும் ஆரம்ப காலத்தில் அழகான காதலுக்கு சொந்தக்காரர் தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரின் சூப்பர் காதல் கதையும் காதலில் லதா அவர்களை கரம் பிடித்த கதையும் இதோ. இன்று சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அன்று ஸ்டாராக இருந்தபோது காதலித்து லதா அவர்களை கரம் பிடித்தவர் ரஜினிகாந்த் அவர்கள். இன்றும் இணையா பிரியா ஜோடி. ஆனால் இவர்கள் காதல் கைகொடியது எப்படி தெரியுமா? லதா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய முதல் சந்திப்பு பற்றி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தார். அதில், நான் முதலில் அவரை கல்லூரியில் தான் பார்த்தேன். என் கல்லூரி இதழுக்காக அவரை நேர்காணல் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஊன்றுதல் என் மனதில் தோன்றியது. நான் அவரின் ரசிகை என்று சொல்வதை விட நான் பார்த்த அதிசய மனிதர் என்றே சொல்லலாம். என் அப்பாவுக்கு ரஜினி அவர்களை அவ்வளவு பிடிக்கும். அவரின் 3 முடிச்சு திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரஜினி கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவார் என்று சொன்னார் என் அப்பா. என் அப்பா பார்த்து ரொம்ப பெருமைப்பட்ட நடிகர் இவர்தான். நான் அவரை நேர்காணல் எடுக்க வேண்டும் என மகேந்திரன் மனைவி சுதாவிடம் கேட்டேன். அவள் மகேந்திராவிடம் சொல்லி ஏற்பாடு செய்வதாக கூறினார். 2 முறை தவறிய நிலையில் 3வது முறையாக அவரை நேர்காணல் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அன்றைக்கு தில்லுமுள்ளு ஷூட்டிங். சௌகார் அம்மாவும் அங்கே இருந்தாங்க. நான் கடவுளை வேண்டிக் கொண்டு காத்திருந்தேன். அவள் வந்தார். அவரை பார்த்ததும் மிகவும் பழக்கப்பட்ட நபராக தான் இருந்தார். பின்னர் அவரை நேர்காணல் செய்தேன். பின்னர் போயஸ் கார்டன் இல்லம் கிரகப்பிரவேசத்திற்கு என்னை அழைத்தார். இதுதான் எங்கள் முதல் சந்திப்பு என கூறினார். முதல் சந்திப்பிலேயே இருவரும் இதயத்தை பரிமாறிக் கொள்கின்றனர். ஒய்ஜி மகேந்திரன் அவர்களின் உறவினர் என்பதால் எளிதில் லதா அவர்கள் வீட்டிற்கு ரஜினிகாந்த் அவர்களால் வர முடிந்தது. அதுவும் சந்தித்த மறுவாரமே. லதா அவர்களின் பெற்றோரிடம் பழகிய சூப்பர் ஸ்டார் அதன் பின் தொலைபேசி வழியாக லதா அவர்களுடன் பேசினார். காலை படத்தை இருவரும் ஜோடியாக பார்க்கின்றனர். காதல் இன்னும் வளர்கிறது. என் நேரத்திலும் ரஜினி அவர்கள் தன்னை பெண் கேட்க ரஜினி வருவார் என்று லதாவிற்கு தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு சங்கடம் இருந்தது. என்னன்னு தெரியுமா? ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் முன்பு கல்யாணம் பற்றி வீட்டார் கேட்டபோது 3 ஆண்டுகள் ஆகட்டும் என்று கூறியிருந்தாராம் லதா அவர்கள். இப்போது உடனே கல்யாணம் என்றால் வீட்டார் முகத்தை எப்படி பார்ப்பது என்கின்ற சங்கடம்தான் அது. எதிர்பார்த்தது போலவே சூப்பர் ஸ்டாரும் பெண் கேட்டார். சம்மதம் கிடைத்தது. அதற்கு முன்பே பத்திரிகைகள் அவர்களை ஜோடியாக்கி விட்டது. அவர்கள் அதை ரசிக்கவே செய்தனர். திருப்பதியில் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் 1-1 பஸ் போல ஒரு மாலையோடு பெற்றோரை மட்டும் வைத்துக்கொண்டு கல்யாணத்தை முடித்தார் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம்தான் செம போங்க. கல்யாணம் தான் என் வாழ்வில் மகிழ்ச்சியான விஷயம். இந்த மகிழ்ச்சியை நான் முழுமையாக அனுபவிக்க வேண்டாமா? ஆட்களை அழைத்து திருமணம் செய்தால் அதெல்லாம் நடக்காது என்பதால் நாங்களே மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டோம். அதை முழுமையாகவும் அனுபவித்தோம் என்று 1981 February 26 தனது திருமணத்தை முடித்த ரஜினிகாந்த் அவர்கள் அதன் பின் இன்று வரை காதல் மனைவியுடன் காதலுடன் வாழ்ந்து வருகிறார். திரையுலகில் மட்டுமல்லாமல் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலும் சூப்பர் ஸ்டார் தான் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திருமணமாகி 42 ஆண்டுகள் ஆகின்றன. அனைவருக்கும் ஒரு உதாரண தம்பதிகளாய், அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார்கள் நமது சூப்பர் ஸ்டாரும் லதா ரஜினிகாந்த் அவர்களும். நமது சூப்பர் ஸ்டார் ஒரு நிகழ்ச்சியில் மனைவி எதிரில் அமர்ந்திருக்க பேசியது என்னன்னு தெரியுமா? எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையே வருவதில்லையா என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அதெல்லாம் நிறைய வரும். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்துடுவோம். பெரும்பாலும் நான் விட்டு கொடுத்துடுவேன். பிரச்சனையே இருக்காது என நகைச்சுவையோடு கூறியிருப்பார் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார். அப்போது எதிரில் அமர்ந்திருக்கும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் வெட்கத்தில் முகம் சிவந்தார்.
மது, சிகரெட், அசைவம் மூன்றையும் அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் எடுத்துக்கொண்டவர்கள் எனக்கு தெரிந்து 60 வயதுக்கு மேல் ஆரோக்கியமாக வாழ்ந்ததில்லை. இதற்கு நிறைய பேரை என்னால் உதாரணம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருந்த என்னை அன்பால் மாற்றியவர் தான் எனது மனைவி லதா என்று தனது மனைவியை பற்றி மிகவும் புகழ்ந்து கூறுகிறார் நமது சூப்பர் ஸ்டார் அவர்கள். இன்றைக்கு மிகவும் ஒரு அழகான காதல் கதை, ஆனால் ஒரு உண்மையான ஒரு காதல் கதை, நமது சூப்பர் ஸ்டாரின் காதல் கதையை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எனது சேனலை பாருங்கள். வணக்கம், நன்றி. பண்ணும்போது